சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கியூட்டான வால் டெக்கரேஷன் ஐடியா தான் பார்க்க போறோம். தம்ப்நெயில் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கார்ட்போர்ட்ல இருந்து எப்படி நம்ம வந்து பீகாக் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அண்ட் மெயினான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஜெஸ்ஸி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல்ல நம்ம முழுக்க அதாவது 100% வந்து வெறும் கிராஃப்ட் மட்டும் தான் பார்க்க போறோம்னா இல்ல, 70% கண்டிப்பா நம்ம கிராஃப்ட் வீடியோஸ் தான் பார்ப்போம். 30% வந்து நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்கலாம். குக்கிங் வீடியோஸ், அதுக்கப்புறம் டே இன் மை லைஃப், டிராவல் டைரிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ டிலே பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், இப்போ வந்து பீகாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து பெயிண்ட் ப்ரஷ் தேவை, பெயிண்ட் ப்ரஷ், சிசர், க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தேவை, 20 rupees அவ்வளோதான் இது. ஸோ இந்த பெயிண்ட்க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்து ஒரு ஷீட் தேவை, ஜஸ்ட் ஒரு பேப்பர் தேவை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ எடுத்துக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது, இந்த க்ளூ தேவை. க்ளூகன், க்ளூ ஸ்டிக்ஸ் தேவை. கைஸ், அடுத்ததாக நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பென்சில், எரேசர், கட்டர், அதுக்கப்புறம் வந்து டூத் பிக். இது வந்து நான் என்கிட்ட ப்ளூ கலர் பெயிண்ட் இல்லாததுனால நான் ஒரு ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெயிண்ட் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து டபுள் டேப், இது கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கடுத்து இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்த பொருள் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிளிட்டர்ஸ் தேவை, அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் வந்து கிளிட்டர் ஷீட் தேவை, கோல்ட் கலர், லாஸ்ட்டாக வந்து டார்க் க்ரீன் கலரில் வந்து கிளிட்டர் ஷீட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபெதர்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ளூ கலர் நடுவில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ளூ கலர் ஷீட்டில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஜஸ்ட் இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு பென்சிலில் வந்து இங்கே ஹார்ட் ஷேப் வந்து இப்போ நம்ம வரைய போகிறோம். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வரைஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ளூ கலர் ஷீட்டில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வந்து நிறைய நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு ஸ்கை ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒரு இது தேவை. இது நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இங்கே ஸ்கை ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கை ப்ளூ கலர், அதுக்கு அடுத்து வந்து கோல்டு கலர், அதுக்கு கீழே வந்து ஒரு க்ரீன் கலர் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த ஷேப் பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து க்ரீன் கலர் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ, கோல்டன் கலர். இது வந்து ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரீன் கலர் கிளிட்டர் பவுடர் வந்துட்டு ஜஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்ததாக வந்து அந்த பெரிய க்ரீன் கலர் வந்து ஃபெதர் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். க்ரீன் கலர் ஃபோம் ஷீட்டில் வந்து ஒரு லீஃப், பெரிய லீஃப் சைஸில் ஒரு இலை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி கட் பண்ணி அதாவது எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணல, பார்த்தா தெரியும் நடுவில் வந்து கேப் இருக்கணும். ஸோ இந்த சைடில் மட்டும், இந்த ரெண்டு சைட்லையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்ததாக வந்து க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம எதை ஸ்டிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர், அதுக்கு மேலே திரும்ப க்ளூ அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர், சாரி க்ரீனுக்கு அடுத்து வந்து கோல்டு கலர்,
கோல்டுக்கு அடுத்ததாக வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ கலர். அவ்வளோதான். ஃபெதர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் இதோட ஃபைனல் லுக். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஃபெதர்ஸ் வந்து தேவைப்படும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 to 20 ஃபெதர்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபோம் ஷீட் வந்து எவ்வளோ ஆகுது, எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ உங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து ரியல் ஃபெதர்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி வந்து நிறைய செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பீகாக்கை வந்து நம்ம இப்போ வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். கார்ட்போர்டில் வந்து வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பீகாக் ஷேப் வந்து நம்ம கார்ட்போர்டில் எழுதிட்டோம். காட்டுறேன் நான் ஃபுல்லாக. இது உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்ககிட்ட பீகாக் கூகுளில் இமேஜ் அடிச்சிங்கன்னா அது வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அதுவும் கஷ்டம்னா நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பீகாக்கோட கழுத்து வந்து கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்னோட நல்லா வரைவீங்கன்னா ஓகே, நீங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துகிட்டு இப்போது நம்ம வந்து இதே ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓரளவுக்கு நான் வந்து இதை கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது வெறும் இந்த அப்பர் சைடில் இருக்கிறது மட்டும் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது இதில் வந்து என்ன பண்ணலான்னா, ப்ளூ கலர் பேப்பர் இருந்துச்சு இல்லையா நம்மக்கிட்ட, ஸோ அந்த கலர் பேப்பரை கரெக்டாக இந்த ஷேப்பில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த இடத்துல மெயினாக இந்த இடத்துல நம்ம ஒட்ட போகிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த லைட் க்ரீன் கிளிட்டர் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து நான் இங்கே ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் இல்லையா 2 ஃபெதர்ஸ், அது வந்துட்டு இந்த மாதிரி பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு ஜஸ்ட் க்ளூ போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லாம் ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு கார்ட்போர்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது இந்த பிளேஸில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெதர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அதில் ஒட்ட போகிறோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டூத் பிக்ஸ் வந்து 5 டூத் பிக்ஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த பீட்ஸ் வந்து இதில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து நீங்கள் இந்த பீட்ஸ்க்கு வந்து அடிச்சுக்கணும். இதை வந்து பீகாக்கோட ஹெட்டில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். கைஸ் இப்போ நான் வந்து இன்னொரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பீகாக் வந்து கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா, யாராச்சும் இந்த பீகாக் ட்ரை பண்ணுறதா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.